நேபர்ஸ், நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய வீடியோ பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநகரத்தில் இந்தியாவை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய குழந்தையை கொன்றுவிட்டார், 2 குழந்தைகளை கொன்றுவிட்டார் என்று நான் செய்தியை பதிவிட்டிருந்தேன். அது மிகவும் தவறான செயல், ஆபத்தான செயல். ஒரு பெற்றோரானவர் அப்படி செய்திருக்கக்கூடாது. தற்பொழுது கேரளாவில் ஒரு பெண்ணானவர் தன்னுடைய சோஷியல் மீடியா ரீச்சிற்காக தன்னுடன் பஸ்ஸில் பயணித்த ஒரு பயனாளியை தவறாக போர்ட்ரே செய்து தன்னுடைய வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார். அவருக்கு 40 வயது மதிக்கத்தக்கவர் என்று நினைக்கிறேன். அவர் சோஷியல் மீடியாவில் வந்த அந்த வீடியோவின் காரணமாக இறந்துவிட்டார். அவர் எந்த தவறும் செய்யவில்லை. இந்த பெண் செய்த தவறால் அவர் இறந்துவிட்டார். இது இப்படியே போய்கொண்டிருந்தால் பெண்களால் சமுதாயம் மோசமான சூழ்நிலைக்கு செல்ல நேரிடும். இது ஆபத்தான காரியங்களை பார்த்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து பெண்களோ ஆண்களோ இப்படி ஒருவர் இறந்து போகும் அளவிற்கான காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வருகிறது? தயவு செய்து உங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? அதற்காக மற்றவர்களின் உயிர்களை நீங்கள் ஏன் எடுக்கிறீர்கள்? தயவு செய்து இப்படியான செயல்களை செய்யாதீர்கள். உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் அவர்களிடம் கூறுங்கள். மற்றவர்களை காயப்படுத்தி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ரீச் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல காரியங்களை பதிவிடுங்கள். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள். இறந்து போன அவரின் குடும்பத்திற்கு கடவுள் அனுகிரகம் செய்யட்டும். அவர்களுக்கு சாந்தத்தையும் சமாதானத்தையும் தரட்டும். நீங்களும் அவர்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனைகளில் நினைவு கூறுங்கள். நன்றி.